இருக்க. இங்க இருக்கிற 456 பேர்ல யார் கடைசி வரைக்கும் இருக்காங்களோ அவங்களுக்கு $4,56,000 கிடைக்கும். நாம முதல்ல விளையாட போறது ரெட் லைட் கிரீன் லைட். இந்த பெரிய ரூமோட இந்த சைடுல இருக்கிற இந்த ரெட் லைனை தொட உங்களுக்கு 30 மினிட்ஸ் டைம் இருக்கு. சோ இதுக்கு மேல லேட் பண்ண வேண்டாம். கிரீன் லைட், ரெட் லைட். நீங்களே இங்க பார்க்கலாம், இங்க ஒவ்வொரு பிளேயர்கிட்டயும் ஒரு டிவைஸ் இருக்கு. அவங்க எலிமினேட் ஆகும்போது இது வெடிக்கும். கிறிஸ், எல்லாருக்கும் டெமோ காட்டு. ரெட் லைட். நீங்க நகர்ந்துட்டீங்க. ஷூரா சொல்றேன், இவரு மூவ் பண்ணிட்டாரு. கிரீன் லைட், ரெட் லைட். நிறைய பேர் காலி ஆகுறாங்க. இப்பதான் ஆட்டம் பார்க்க சுறுசுறுப்பா இருக்கு. அடுத்த ரெட் லைட் வரும்போது முகத்தை கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க, சரியா? நீங்க நல்லா தானே இருக்கீங்க. இது வரைக்கும் இங்க 30 பேர் அவுட் ஆயிட்டாங்க. இப்போ அவங்க மூவ் பண்ணா அவங்க அவுட். நான் கிரீன் லைட் சொல்ற வரைக்கும் அவங்க இப்படி தான் நிக்கணும். எனக்கு தேவையான டைம் நான் எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னும் 23 நிமிஷம் இருக்கு. ஜிம்மி, கிரீன் லைட் சொல்லிடு. இவரு காலை பொளந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. கிரீன் லைட், கிரீன் லைட். எல்லாரும் நிறுத்திட்டாங்க. ரெட் லைட். கொஞ்சம் என் கிளாஸ் மேலே ஏத்த முடியுமா? அப்படிதான், மெதுவா மெதுவா மெதுவா. இப்போ ஓகேவா? ஓகே. கிரீன் லைட், ரெட் லைட். இன்னமும் நகர்ந்துகிட்டே இருக்கீங்க. அவங்க இங்க ஜாகிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி யார் இருக்காங்க நான் போய் பார்க்க போறேன். ஏப்பா நீ ரொம்ப கடைசில நிக்கிறியப்பா, என்ன ஆச்சு? மத்தவங்களுக்கு வழி விடுவாங்க, அதான் நான் வெயிட் பண்றேன். நீங்க இன்னும் கொஞ்சம் கூட நகரலையா? இல்ல, கொஞ்சம் நகர்ந்தேன். என்ன ஆகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். கிரீன் லைட், எல்லோ, ரெட் லைட். அவங்க மாட்டிக்கிட்டாங்க. எல்லோ லைட் வேலை செஞ்சிருச்சு. அந்த எல்லோ லைட்ட நான் எதிர்பார்க்கவே இல்ல. 067 இந்த ஷோவோட பெரிய ஆளுங்கிறதுனால அவங்க கிரீன் லைட் சொல்லுவாங்க. கிரீன் லைட், ரெட் லைட். அவங்க அவுட்டா இருந்தா காமெடியா இருந்திருக்கும். நீங்களே பார்த்திருப்பீங்க, கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல எலிமினேட் ஆயிட்டாங்க. இப்ப நீயே சொல்லு சாண்ட்லர். கிரீன் லைட். சத்தம் கிழியுது. அவ்வளவுதான். ஹே, கிரீன் லைட், ரெட் லைட். ஃபினிஷ் லைனுக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்காங்கன்னு பாருங்க. நிறைய பேருக்கு இது டூ ஆர் டை சிச்சுவேஷன். எல்லாரும் கொஞ்சம் அந்த டிவியை பாருங்க. இன்னும் 4 minutes and 20 seconds தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்க போய் ஆகணும். கிரீன் லைட், ரெட் லைட். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டூ ஃபினிஷர்ஸ் இங்க இருக்காங்க. லெட்ஸ் கோ. கிரீன் லைட், ரெட் லைட். நான் ஒன்னும் அவ்வளவு சீக்கிரம் தோக்க மாட்டேன். ஆல்ரைட், இப்ப 5 பேர் ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ணிருக்காங்க. நீங்க மட்டும் வேகமா ஓடலனா எல்லார் கதையும் முடிஞ்சது. சரியா சொன்னீங்க. கிரீன் லைட், ரெட் லைட். இன்னும் 2 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. கால் தான் என்ன இன்னும் பதட்டமாக்கிட்டு இருக்கான். கிரீன் லைட், ரெட் லைட். இன்னும் 1 நிமிஷம் கூட முழுசா இல்ல. டைம் போய்கிட்டே இருக்கு. கிரீன் லைட், ரெட் லைட். நீங்க லைன்ல காலை வச்சிட்டீங்க, நீங்க ஓகே தான். நீங்க போலாம். நீங்க இருக்கீங்க. ரெட் லைட். அது வெடிச்சிருச்சு. மாட்னாங்க. நீங்க கண்டிப்பா அவுட் தான். அது ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியும். கிரீன் லைட், ரெட் லைட். இப்ப இங்க நிறைய பேர் அவுட் ஆயிருக்காங்க. இவங்க வேகமா ஓடணும். நீங்க எல்லாரும் ரொம்ப வேகமா ஓடணும். கிரீன் லைட், கிரீன் லைட். இனிமே நான் ரெட் லைட் சொல்ல போறது இல்ல. நான் ரெட் லைட் சொல்ல போறது இல்ல. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அத கொஞ்சம் பாருங்களேன். நீங்க ரெட் லைட் கிரீன் லைட் சர்வை பண்ணதுக்காக கங்க்ராச்சுலேஷன்ஸ். சோ இப்ப நீங்க இந்த டிவியை பாத்தீங்கன்னா இதுல மொத்தம் 232 பேர் தான் சர்வைவ் ஆயிருக்கீங்க. and மேல நிமிர்ந்து பாத்தீங்கன்னா $4,56,000 இருக்கு. அதுக்காக தான் நீங்க போட்டி போடுறீங்க. இப்ப நாம ஹனிகோம்புக்கு போலாம். ஹனிகோம்ப்ல எல்லாருக்கும் ஒரு நீடலும் டிஃபரண்ட் ஷேப் இருக்கிற குக்கியும் கொடுப்போம். 10 நிமிஷத்துல குக்கீஸ்ல இருந்து ஷேப்பை ரிமூவ் பண்ணணும். ஒருவேளை ஷேப் உடைச்சிட்டா எலிமினேட் ஆயிடுவாங்க. நீங்க எல்லாரும் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர்னு வரிசையா இந்த क्वेश्चन மார்க்ஸ்க்கு முன்னாடி நில்லுங்க. நீங்க எதுக்காக இத பிக் பண்ணீங்க? ஏன்னா இது மிடில்ல இருக்கு. இது அம்ப்ரெல்லாவா இருக்க கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. Umbrella உங்களுக்கு நீங்க ஸ்குவிட் கேம் பார்த்ததே இல்லையா? நிறைய பேர் இப்ப கேமை விட்டு வெளியில போக போறாங்க. ஷேப் நம்பர் 1 ரிவீல் பண்ணுங்க. ஓஹோ, செகண்ட் சிம்பலை ரிவீல் பண்ணுங்க. பாருங்க, இவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. உங்க இடத்துல நான் இருந்தா ரொம்ப பதட்டமா இருப்பேன். ரிவீல் பண்ணுங்க. லெட்ஸ் கோ. கிறிஸ், நீ இத போட. எனக்கு அது வரக்கூடாது. எனக்கு சர்க்கிள் கிடைச்சிருக்கு, நல்ல வேளை அம்பரலா கிடைக்கல.
நீங்க பார்க்க ரொம்ப நர்வஸா இருக்கீங்களே. என்னதான் உங்களுக்கு ஸ்டார் கிடைச்சாலும் நீங்க தான் மெயின் கேரக்டர், சோ உங்களுக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாதீங்க. ஓகே, டைமரை ஸ்டார்ட் பண்ணுங்க. யா ஸ்டார்ட். ஓ மை காட். சேலஞ்ச் இப்ப ஆரம்பமாயிடுச்சு. யா ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம் எப்படி போகுதுன்னு. இந்த ஒரசர சத்தம் உங்களுக்கு கேக்குதா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது? போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணும்போதே அது ரெண்டா உடைஞ்சிடுச்சு. எங்க காமிங்க. நீங்களே பாருங்க. இது ஒர்க் ஆகுது. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி முடியல தெரியல. உங்களுக்கு அம்ப்ரெல்லா கிடைச்சிருக்கா? ஆமா. சாரி ப்ரோ. இங்க பாருங்க, சக்சஸ்ஃபுல்லா ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஜிம்மிக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, என்கிட்ட ஒரு லைட்டர் இருக்கு. இதை யார்கிட்டயாவது நான் கொடுக்க போறேன். என்ன பண்ற? இன்னும் 1.5 நிமிஷம் தான் இருக்கு. எனக்கு கொஞ்சம் தான் முடிஞ்சு. எனக்கு கிடைச்சிடுச்சு. யா யா. அட கடவுளே, இதுவரைக்கும் நான் பார்த்த பெர்ஃபெக்ட்டான அம்ப்ரெல்லா இதுதான். வாவ். ஓ யா, ஈஸி பீஸி. 6 7. ஓகே, இவங்க பாஸ் ஆயிட்டாங்க. பின்ன மெயின் கேரக்டர்ல கிட்டத்தட்ட முடிய போகுது. இன்னும் கொஞ்சம் தான். 30 seconds. Oh my god. எல்லாம் மொத்தமா போச்சு. சீக்கிரம். 3 2 1. யா யா. டைம் முடிஞ்சிருச்சு. நீங்க முடிச்சிட்டீங்களா? அம்பரலாவை முடிச்சிட்டீங்களா? சொடுக்கு போடுற நேரத்துக்குள்ள இவங்க அத்தனை பேரும் எலிமினேட் ஆயிட்டாங்க. ஆனா கவலைப்படாதீங்க, இங்க இருந்து எல்லாரும் $2000 கேஷோட தான் போக போறீங்க. நீங்க 142 பேரும் ஹனிகோம்ப்ல சர்வே பண்ணிருக்கீங்க. And அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள இங்க இருந்து வெளிய போனா $4000 கொடுக்கறேன். நிலத்துல இருந்து கொஞ்சம் கலைய புடுங்கலாம். $4000. இருங்க, நான் இவ்வளவு பேர் போவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. சரி போங்க, bye. கிளம்புங்க. And இப்ப ஒரு குரூப்புக்கு 10 பேர்னு நீங்க தனித்தனியா பிரிஞ்சிருங்க. டீம்ஸா உருவாக காரணம் அடுத்தது டக் ஆஃப் வார். அந்த பணத்தை வின் பண்ண போறது யாருன்னு போக போக தெரியும். நமக்கு ஸ்ட்ராங்காவும் ஸ்மார்ட்டா இருக்கவங்க தான் தேவை. இன்டெலிஜென்ட்டா இருக்கணும், நல்ல ஸ்கில்ஸ் இருக்கணும்.